ஐதர் காஸ்ட் லீடர்ஷிப் ஆர் டிஃப்ரென்ஷியேஷன். இதுதான் வந்து அப்போ இருக்கக்கூடிய தியரி. மைக்கேல் போர்ட்டர் சொன்னது தான் அது அவருடைய இதில். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி சான் கிம் என்ன சொல்கிறாரு, அப்படி இருக்கணும், அப்படி இருந்தாலும் இருக்கலாம், பட் இன்னொரு வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் வந்து காஸ்ட் லீடராகவும் இருக்கலாம், டிஃப்ரென்ஷியேட்டும் பண்ணலாம் அப்படிங்கிறார். அதுதான் வந்து இந்த உலகத்துடைய பார்வையை டக்குன்னு திருப்பிச்சார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஐதர் திஸ் ஆர் திஸ் அப்படின்னு இருந்ததை ரெண்டுமே பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தரவுகளோடு சொல்கிறார், எவிடன்ஸோடு சொல்கிறாரு. இது மாதிரி இத்தனை நிறுவனங்கள் அவர் 100 வருட, இப்போ நீங்கள் நம்ம இந்த தியரிலாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த தியரி எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சால் நீங்களே அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது வந்து ஏர்லேருந்து வரல, இது வந்து பல வருட ஆராய்ச்சி. இப்போ உதாரணத்துக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 5 வருடமாக 100 வருட பிஸ்னஸ் ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க. இந்த கடந்த 100 வருடங்களில் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் வளர்ந்துருக்கு, எந்தெந்த நிறுவனங்கள்லாம் ஏன் வளர்ந்துருக்கு, எந்தெந்த நிறுவனங்கள்லாம் வளரலை, ஏன் வளரலை, இந்த 2 கேள்வியை முன் வச்சு அவங்க ஆராய்ச்சியை பண்ணும்போது அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, எந்தெந்த நிறுவனங்கள்லாம் 2ஐயும் அப்ளை பண்ணாங்களோ, தே ஹவ் இன்க்ரீஸ்ட் தேர் வேல்யூ, டிக்ரீஸ் தேர் காஸ்ட். அதுக்கு பேர் தான் வேல்யூ இன்னோவேஷன்.